நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தப்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த சீரியலில் ஐஸ்வர்யாவாக நடிக்கிறவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்க்கலாம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் 2 பார்த்தீங்கன்னா பாபநாசம் படத்தை அப்படியே டிட்டோவாக எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முத்தரசு அவருடைய கேஸை அப்படியே திருப்புமுனைகள்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சீரியலில் கத்தியா நடித்த ராஜுவும் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காரு. ஆள் மாறாட்டங்கள்லாம் நடக்குது. ஐஷு அண்ட் போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா, இல்லை முத்தரசுடைய கதையை திரும்ப ரீஓப்பன் பண்ணுவாங்களா? சீரியலோடைய கதைகளத்தை மாற்றிட்டாங்க, ஹீரோயினை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சீரியலை நாங்கள் முடிக்க மாட்டோம், கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. இந்த சீரியலில் மெயினாக நடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் ஐஷுக்கும் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க எங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, என்ன படிச்சாங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லார் மத்தியிலும் ஸ்வாதியா அறிமுகமாகி ஐஸ்வர்யாவா பிரபலமாயிருக்க இவங்களுடைய ரியல் நேம் வைஷ்ணவி அருள்மொழி. இவங்க பிறந்தது ஒரு ஏரியா, 12th வரைக்கும் படிச்சது ஒரு ஏரியா, அதுக்கப்புறம் காலேஜ் ஒரு ஏரியா, இப்போ இருக்கிறது ஒரு ஏரியா, இப்படி ஒவ்வொரு ஏரியாவா மாறிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்க எப்போ எங்க பிறந்திருக்காங்கன்னா ஜனவரி 1, 1995 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியோட மதுரைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் இவங்க மதுரையில இருக்க 7th டே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்க முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பியும் இருக்காங்க. இவங்களுடைய தம்பி ஏகே பிரியன் அண்ட் இவங்களுடைய அண்ணா சிந்துகுமார். இவங்க அம்மா டீச்சரா இருந்திருக்காங்க. அதுவும் இவங்க படிச்ச ஸ்கூல்ல தான் டீச்சராகவும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய 2 பிரதர்ஸும் மியூசிக் டைரக்டரா இருக்காங்க. இவங்க அண்ணன் வேற யாருமே இல்லைங்க, சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தோடைய மியூசிக் டைரக்டர் தான். இவங்களுடைய தம்பியும் வேற யாருமே இல்லைங்க, சிம்பு அவர்களுடைய வாய்ஸ்ல லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன ஒரு மியூசிக்கல் ஆல்பம் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த பாட்டோடைய ஒரு மியூசிக் டைரக்டர் ஏகே பிரியன் தான் இவங்களுடைய தம்பி. இவங்க பிரதர்ஸ் மூலமா தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா கோவையில இருக்க நேரு காலேஜ்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க குழந்தையா இருக்கும் போதுல இருந்து அவங்க அம்மா இவங்கள ஒரு கைனகாலஜிஸ்டா ஆகணும், ஒரு டாக்டரா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட வளர்த்திருக்காங்க. அதுல இருந்து இவங்க சூப்பரா படிச்சிருக்காங்க, ஸ்கூல் டாப்பரா வந்திருக்காங்க. ஆனா டாக்டர் சீட்டு கிடைக்கலையாங்க. அதனாலதான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஒரே படிப்பு படிப்பு படிப்பு, நல்ல மார்க், ஸ்கூல் டாப்பர் இப்படியே போனதுனால நடிப்புல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாதாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்காம். இவங்க ஒரு ஸ்பிரிண்டர், அத்லெட்டிக்கா இருந்திருக்காங்க. 3rd படிக்கும் போது போஸ் வெங்கட் அவர்களை இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு தானா. ஆட் எல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஆட் நடிக்கணும்னு விளையாட்டுத்தனமா சொன்னாங்களாம். அப்பா அதை ரொம்ப சீரியஸாலாம் எடுக்கலையாங்க. படிப்பு சம்பந்தமாவே போனதுனால படிக்கும் போதே இவங்க கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அதுவும் அமேசான்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அங்க இவங்க 2 இயர்ஸா ஆப் டெவலப்பரா இருந்திருக்காங்க. அங்க இருக்கும் போது எம்எஸ் படிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க யூபிஎஸ்சி ஆர்மிக்கெல்லாம் அப்ளை எல்லாம் பண்ணியிருந்தாங்களாம். சரி, ஒரு பக்கம் இதுவும் போகட்டும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பைலட் ஆகலாம் நினைச்சிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் தான் இவங்க இங்க வந்திருக்காங்க, அதாவது சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல இருக்கும் போதுதான் அவங்க அண்ணன் கிட்ட ஒரு சிலர் பேச வந்திருக்காங்க, அதாவது ப்ராஜெக்ட் விஷயமா பேச வந்திருக்காங்க. அப்போ இவங்க விளையாட்டுத்தனமா நாங்களா இருக்குமே, எங்களெல்லாம் பார்த்தா ஆக்டர் மாதிரி தெரியலையா, ஆக்ட்ரஸ் மாதிரி தெரியலன்னு கிண்டலா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க இவங்களுக்கு இந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதாவது சில்லாக்கி டும்மா அப்படின்ற யூடியூப் சேனல்ல கான்செப்ட் வீடியோலாம் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர், மாம் வர்சஸ் ஒய்ஃப் இது போலலாம் பண்ணிட்டே இருந்த சமயத்தில் அங்கே இவங்க கூட நடித்த ஒரு ஆக்ட்ரஸ் மூலமா தான் இவங்களுக்கு சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ்ல மலர். அதுலேயும் இவங்க தங்கச்சி கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்கலையாங்க. 7 times ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஊட்டிக்கு போயிருக்காங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க. திரும்ப வாங்க உங்களை ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஃபோட்டோ ஷூட்லாம் எதுவுமே இல்லையா, திரும்பவும் ஆடிஷன் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா இந்த சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சு அங்க போயிட்டு இருந்த சமயத்துல அழகு சீரியல்ல நிவி அப்படின்ற கேரக்டர் கிடைச்சு சன் டிவிக்கு ஜம்ப் ஆகுறாங்க. அப்புறம் தாங்க இவங்களுக்கு விஜய் டிவில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்களை பாக்குற நிறைய பேர் நீங்க சாய் பல்லவியோட சிஸ்டர் மாதிரி இருக்கீங்க, அதாவது சாய் பல்லவி மாதிரியே இருக்கீங்க, குறிப்பா மலர் டீச்சர் மாதிரி இருக்கீங்களாம் சொல்லுவாங்களாம். இவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காதல் அப்படின்ற ஷார்ட் பிலிம் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் தானா. இவங்க சந்தானம் அவர்களுடைய சபாபதி படத்துல சந்தானம் அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டுரை, பேச்சு போட்டி இது போல படிப்பு ஓரியன்டா தான் இருந்தாங்களாம். பொண்ணு டான்ஸ் ஆட வரல அப்படின்றதுனால இவங்க 11th ஸ்டாண்டர்ட்ல டான்ஸ் ஆடினாங்களாம். அதே மாதிரி தான் யூடியூப்லயும் ஒருத்தங்க நடிக்க வரலையாம். அதனாலதான் இவங்களை கூப்பிட்டாங்களாம். தொடர்ந்து தங்கச்சியா நடிக்கிற ஐஷுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.